உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அனைவருக்கும் வணக்கம். கந்த சஷ்டி பெருவிழாவின் 6ஆம் நாள் நிறைவு நாளான இன்னைக்கு அறுபடை வீடுகளின் 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலையை பற்றி நம்ம பார்க்க போறோம். மதுரையினாலே சிறப்பு தான் இல்லையா? தமிழ் சங்கம் அமைத்த இடம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய படை வீடுகள்ல முதல் படை வீடும் 6ஆம் படை வீடும் மதுரையில தான் அமைஞ்சிருக்கு. மதுரைக்கு அவ்வளவு சிறப்பு. 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை மதுரையில அமைஞ்சிருக்கிறது. பொதுவா முருகனை நம்ம அழகன்னு சொல்லுவோம். ஆனா அந்த மலையே அழகர் மலைதான். கீழே கல்லழகர் இருக்காரு. மலை மேல ஏறி போனதுக்கு அப்புறம் பழமுதிர்ச்சோலையில நம்மளுடைய சுப்பிரமணிய சுவாமியா முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறாரு. அதுக்கும் மேல ராக்காயி கோயில், அங்க ஒரு சுனையும் ஒரு அற்புத தீர்த்தமும் மூலிகைகள் நிறைந்த தீர்த்தமும் இருக்கு. இப்படியாக பழமுதிர்ச்சோலையின் அமைப்புங்கிறது அமைஞ்சிருக்கு. பழமுதிர்ச்சோலை இயற்கை கொஞ்சம் அழகுல இருக்கக்கூடியது. எங்க முருகன் இருந்தாலுமே அழகுதான். ஆனா மலையில பழமுதிர்ச்சோலையில மேலும் அழகு. வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி அளிக்கக்கூடிய ஒரே இடம் பழமுதிர்ச்சோலை மட்டும்தான். உற்சவர் சிலைகள் நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம். ஆனா கருவறையில மூலவர் சன்னதியிலையும் வள்ளியும் தெய்வானையும் முருகரோடு சமேதமா காட்சி அளிக்கக்கூடிய ஒரே படை வீடு பழமுதிர்ச்சோலையில மட்டும்தான். வலப்பக்கம் வள்ளி இருப்பாங்க, கையில தாமரை மலரோடு. இடப்பக்கம் தெய்வ யானை இருப்பாங்க, கையில நீலோற்பல மலரோடு காட்சி அளிப்பாங்க. இது எதனால அப்படின்னா, பொதுவா வள்ளியை இச்சாசக்தியாகவும் தெய்வ யானையை கிரியாசக்தியாகவும் சொல்லுவாங்க. முருகப்பெருமானை ஞான சக்தியாக வைத்து பேசுவாங்க. இல்ல சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முருகப்பெருமான் சிவமாக இருக்கிறாரு, வள்ளி இச்சாசக்தியாகவும் தெய்வ யானை கிரியாசக்தியாகவும் கையில் இருக்கக்கூடிய வேல் ஞான சக்தியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகை புராணங்களும் இருக்கு. ஆனா மொத்தத்துல வள்ளி இச்சாசக்தி, தன்னுடைய விருப்பம், தன்னுடைய தன்னுடைய ஆசை எல்லாமே. தெய்வ யானை கிரியாசக்தி, செயல். ஒன்றையும் பிரிக்கவே முடியாது. ரெண்டும் ஒன்றோடொன்று கலந்ததுங்கிறத உணர்த்துறதுக்காக இந்த கோலம் அப்படிங்கறது பெரியோர்கள் வள்ளி சொன்னது. வள்ளி தெய்வானை சமேதமா நம்ம முருகப்பெருமான கருவறையில காட்சி அளிக்கணும் அப்படின்னா அது பழமுதிர்ச்சோலையில் மட்டும்தான் இருக்கு. அவ்வைக்கும் முருகனுக்குமான அழகான உரையாடல் உருவானது பழமுதிர்ச்சோலையில தான். அங்கு திருவிருட்சமா அங்க மரம் இருக்கக்கூடியது நாவல் பழமரம். அங்கதான் அந்த கதை நடந்ததா, அங்கதான் அந்த முருகனுடைய திருவிளையாடல் நடந்ததா இன்றளவும் சொல்லப்படுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஒரு நாள் அவ்வை மூதாட்டி நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. சோர்வா இருந்ததுன்னு மரத்துக்கடியில உட்கார்ந்தாங்க. அப்போ மரத்துக்கு மேல ஒரு சின்ன மாடு மேய்க்கிற பையன் உட்கார்ந்து இருந்தான். பாட்டி, என்ன சோர்வா இருக்கா? பழம் வேணுமா? நான் வேணா மரத்தை உழுக்குறேன், கீழே இருக்க பழத்தை எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சு. சரிப்பா, குடுப்பா அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்லும் போது அந்த பையன் நல்லா மரத்தை உதிர்த்துனா. பாட்டி, சுட்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. அவ்வைக்கு ஒரே சந்தேகம். பழத்துல ஏதப்பா சுட்ட பழம் சுடாத பழம்? சுடாத பழத்தையே கொடு அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் மரத்தை உதிர்த்துனா. கீழே நிறைய பழங்கள் விழுந்தது. பாட்டி ஒரே ஒரு பழத்தை எடுத்து ஒரே மண்ணப்பா அப்படின்னு சொல்லி ஊதுறாரு. ஊதுன உடனே மேல இருக்கிற அந்த மாடு மேய்க்கிற பையன் கேக்குறான், என்ன பாட்டி, பழம் ரொம்ப சுடுதா அப்படின்னு. அப்பதான் அவ்வைக்கு தன்னுடைய அறிவு செருக்கின் மேல் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. எப்பயுமே என்னுடைய அறிவை, என்னுடைய தமிழ் புலமையை விஞ்ச இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்கிற செருக்கு அவ்வைக்கு எப்போதும் உண்டு. தமிழ் படித்த அனைவருக்கும் அந்த சிறிய செருக்குங்கிறது இருக்கும். யாரப்பா நீ, பழத்திற்கு, அதுவும் சுட்ட பழம் அப்படிங்கிறதுக்கு, நல்ல கனிந்த பழம் அப்படிங்கிற பொருளை எனக்கு உணர்த்துவதற்காக மேலே ஏறி அமர்ந்திருக்கிறாய். ஒரு சின்ன மாடு மேய்க்கிற பையனுக்கு இவ்வளவு அறிவா? நீ சாதாரண பையன் இல்லை, யார் நீ சொல் அப்படின்னு கேட்கும் போது முருகப்பெருமான் ரொம்ப மழலை சிரிப்போடு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை ஔவையார்கிட்ட காட்டினது இந்த பழமுதிர்ச்சோலையில் தான். இந்த திருவிளையாடல் கதை இந்த பழமுதிர்ச்சோலை மண்ணில் நடந்திருக்கு. பழமுதிர்ச்சோலையில நமக்கு என்ன வேண்டுமானாலும் மலிவாக கிடைக்கும். அனைத்து வகை செல்வங்களும் அங்கு மலிவாக கிடைக்கும். ஞானம், பொருட்செல்வம், அருட்செல்வம் அனைத்தும் அங்கு பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானிடம் கேட்டவுடன் எல்லாமே கிடைக்குமா? அவ்வளவு அழகிய ரம்மியமான இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கியதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.